அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். ஆலை அப்படின்னும் போது அது ஒரு முடிகிற இடம். அதாவது விவசாயம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சு உழுது தண்ணி பாய்ச்சி நெல் விதைச்சு அதுக்கப்புறம் நாட்டு நட்டு அதை வளர்த்து அதை அறுவடை செஞ்சு போர் அடித்து அதை கொண்டு போய் சேர்க்கிற இடம்தான் எது? களஞ்சு. நம் வாழ்கிற இந்த நாட்கள் நாம் களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிற நாட்கள். காலையில நாம் கேட்டது போல கர்த்தர் நியாயம் தீர்த்து நம்மளை பொக்கிஷமாய் மாற்றி பரலோகத்துல சேர்க்கிற நாட்கள். இதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு பக்கத்துல வரும்போது, ஆலைக்கு பக்கத்துல வரும்போது கிதியோன் என்ன பண்றாரா? போர் அடிக்கிறார். தான் அறுத்ததான அந்த கோதுமை என்ன பண்றாரு? போரடித்து களஞ்சியத்தில் சேர்க்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். போர் அடிக்கிறதுனா எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்க? போர் அடிக்கிறத என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்டை மாதிரி வச்சு அந்த நெல்லை கட்டி, நெட்லையோ கோதுமையோ எதுவோ அதை என்ன பண்ணுவாங்க, கட்டி அதை அடிப்பாங்க. அடிக்கிறதுக்கு பேர், அதை அடிச்ச போது என்ன ஆகும்னா அந்த நெல்லெல்லாம் என்ன பண்ணும், அந்த 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 செடியில இருந்து என்ன பண்ணும், உதிரும். அந்த பதிரெல்லாம் அதுல இருந்து விளக்கும். இதுதான் அப்படி செஞ்சு அந்த பதிரெல்லாம் எடுத்துட்டு நல்ல கோதுமையோ அரிசியோ அவங்க என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, களஞ்சியத்துல சேர்ப்பாங்க. இதற்கு பேர் தான் போரடித்தல். போரடித்தல்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் என்ன அது வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கணுன்றதுக்காக போட்டு கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்து அந்த டிக்ஷனரியில் அதில் பார்க்கும்போது முதல் காரியம், நெற்களை அடித்து சேர்க்கிற வேலைக்கு பேர் தான் என்னது? போர் அடித்தல். நெல்லை அடிச்சு சேர்க்கணும், சேர்த்து வைப்பாங்க, அதுக்கு பேர் தான் போர் அடித்தல். இன்னொரு அர்த்தம் என்னதுன்னா வாதாடுதலாம். போர், அதாவது ஒரு வார்த்தை போர் நடக்கும், நீ கரெக்டா நான் கரெக்டா அப்படின்ற, அதற்கு பேர் போராடுதல். ஒருத்தரோட வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்கணுன்றதுக்காக வாக்குவாதம் பண்றாங்களே, அதற்கு பேரும் போராடுதல். எனக்கு கொஞ்சம் வித்தியாசம் வந்துச்சு. போரிடுதல் அப்படின்னு சொல்றது இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தை. போரிடணும், அதாவது இதுதான் போரடிக்கிறது அப்படின்னா சொல்ற. இங்க கிதியோன் எதற்காக போரடிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு அந்த வசனத்தையே நீங்க வாசிச்சீங்கன்னா, வாசிங்க பார்க்கலாம். அந்த அந்த வசனத்தையே ஒன்று தடவை வாசிங்க. உட்கார்ந்தார். கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக போரடித்து கொண்டிருந்தார். போதும். எதற்கு தப்புவிக்க வேண்டும்? மீதியானியருடைய கைக்கு கோதுமையை தப்புவிக்க வேண்டும் என்பதற்காக கிதியோன் என்ன பண்றாரு? போரடிக்கிறார். மீதியானியர் என்ன பண்ணுவாங்களாம் அந்த நாட்கள்ல படையோட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா இல்ல, ஒரு தலைவர் இல்ல, ஒரு ஸ்திரமான படை இல்லை அப்படின்றதுனால இந்த மீதியானர்கள் படையெடுத்து நல்ல அறுவடை செஞ்சு அவங்க எப்போ அந்த அந்த போர் அடிக்கிறாங்களோ அந்த டைம்ல இருக்கிற அறுவடையெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, கொண்டு போயிடுவாங்க. ஆடு, ஒட்டகங்கள், மாடு இவைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மீதியானியர் கொள்ளையடித்துட்டு போயிடுவாங்க. இதற்கு தப்புவிக்க வேண்டும், என்னுடைய கோதுமையை நான் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தான், மீதியானியர் கைக்கு தப்புவிக்க வேண்டும் என்பதற்காக தான் என்ன பண்றாரு, இந்த கிதியோன் வேக வேகமா போரடித்து கொண்டே இருக்கிறார். இது எதை காட்டுகிறது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் சில காரியங்களை ஆசீர்வாதமா பெற்றிருப்போம். ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு முடிவின் நிலையில இருக்கும் போது நம்ம கையில இருந்து அது விலகி போயிடும். நான் இவ்வளோ நாள் பிரயாசப்பட்ட, ஆனா அந்த பிரயாசத்தின் பலனை நான் அனுபவிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு எத்தனை பேர் அந்த ஒரு டைம்ல வந்திருக்கீங்க? நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டே வந்தேன், ஒரு கஷ்டமான பாதியில போய் இதை நான் அடைஞ்சிடணும்னு நான் என்னால் எதெல்லாம் இழக்கணுமோ இழந்து, எதெல்லாம் நான் செய்யணுமோ செஞ்சு வந்தேன். ஆனால் அதை நான் இழந்துட்டேன், அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியல. இதுதான் இந்த மீதியானியர். மீதியானியர் என்ன பண்ணுவாங்கன்னா
அவைகளை எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்காக தான் கிதியோன் என்ன பண்றாரு, வேக வேகமா போரடிக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறா, உன்னோட ஆசீர்வாதங்களை திருடி கொண்டு போகும்படியாய் சில சத்துருக்கள் என்ன பண்றாங்க, கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அந்த சத்துருக்களை நீ மேற்கொள்ளணும் அப்படின்னா, மீதியானியர் கைக்கு நீ மேற்கொள்ளணும், அவர்களிருந்து அந்த தப்புவித்து கொள்ளணும் அப்படின்னா நீ போரடி அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சொல்லுகிறார். இதற்கு பின்பதாக அந்த அடுத்த வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார், நீ பராக்கிரமசாலி, நீ அப்படி, நீ ரொம்ப நல்ல ஒரு யுத்த வீரனா இருப்ப அப்படின்னு சொல்லி நீ நல்ல பராக்கிரமசாலின்னு சொல்ற. ஆனா கிதியோனுக்கு அவனை குறித்துதான அந்த அறிவு இல்லை. நான் கர்த்தர் என்னோட இருந்தா இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாரு. ஆனா கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறா, உனக்கு பலம் இருக்கு, நீ அந்த பலத்துல, உனக்கு என்ன பலத்தை நான் கொடுத்திருக்கிறனோ, உனக்கு என்ன ஸ்ட்ரென்த் நான் கொடுத்திருக்கிறனோ, அந்த பலத்துல உன்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியா நீ பிரயாசப்படுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கான ஆசீர்வாதங்களை நாம் தான் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் என்ன சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுனாதான் திறப்பேன். நீ கேட்கணும், உன்னோட ஆசீர்வாதத்துக்காக நீ போராடணும். நீ போராடாம கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார் போ அப்படின்னு நம்ம போயிட்டோம்னா கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். பழமொழி இருக்குல்ல, அழுவுற குழந்தை, அழுவு குழந்தைக்கு தான் என்ன கிடைக்கும், பால் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அழுது இல்லைன்னா சரி சும்மா இருக்கு அப்படின்னு விட்டுருவாங்க. நான் கர்த்தரை நோக்கி நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக கர்த்தரோடு வாதாடணும். அப்பா எனக்கு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுங்க தாங்க. யாக்கோபை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், என்னோட ஆசீர்வாதம் உம்மிடத்துல இருக்கு, என்னுடைய ஆசீர்வாதத்தை நீங்க என்ன தரலைன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். அவங்க அண்ணன் வராரு, மறுநாள் காலையில அவங்க அண்ணனை பார்க்கணும், எங்க வந்தா அழிச்சிட போறான் அப்படின்றத, ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தோட வராரு, ஒட்டகங்கள்ல வராரு, என்னை வந்தா அழிச்சிடுவாரு அப்படின்ற ஒரு பயத்துல யாக்கோபு போய் போராடுறார். ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு என்ன பண்ணுங்க தாங்க. அதான் தேவதூத சொல்லுறா, நீ தேவனோடு போராடி மேற்கொண்டாய் அப்படின்னு சொல்ற. நீ போராடி, நீ உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக நீ பிரயாசப்படு அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். மீகா 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாமா? 4 சீயோன் குமார்த்தியே எழுந்து போரடி, நான் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமாக்குமேன், நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய், அவர்கள் தேடி சேர்த்ததை கர்த்தருக்கென்றும். கர்த்தர் இங்க சொல்லுகிறார், மீகா 4வது அதிகாரம் 13வது வசனத்துல, சீயோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி அப்படின்னு சொல்றார். சீயோன் குமாரத்தி, நான் காலையில சொன்னேன் சீயோன்னா பரலோகம் அப்படின்னு சொன்னேன். சீயோன் குமாரத்தினா பரலோகத்துக்கு போகிறதான ஜனமே அப்படின்னு அர்த்தம். சும்மா சாதாரண வார்த்தைகள்ல சொல்லி நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பரலோகத்துக்கு போற குமாரத்தியே, பரலோகத்துக்கு போற பிள்ளைகளே, நீ எழுந்து என்ன பண்ணு, போரடி, உன்னுடைய ஆசீர்வாதம் சத்துருடத்துல இருக்கு. அதுதாங்க சொல்ற, நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய், அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறதுக்கென்றும் நியமிப்பார். நீ அவர்களுடைய ஆசீர்வாதத்தை கொள்ளையிடும்படியாய் நீ எழுந்து போரடி அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அவனுடைய ஆசீர்வாதங்களை அநேக நேரத்தில் சத்துரு கொண்டு போய்கிட்டே இருக்கிறான். நீ அந்த ஆசீர்வாதங்களை உரிமை பாராட்டி அதை எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார், அநேக ஆளுகைகளை தருகிறார். அந்த 1வது அதிகாரம் வாசிச்சு பாருங்க, அந்த 26வது வசனத்தை. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும், எது மேலெல்லாம் ஆளுகையை தராரு பாருங்க மனுஷனுக்கு. பூமியில இருக்க நம்ம பார்க்கிற எல்லாவற்றின் மேலும் மனுஷனுக்கு ஒரு அதிகாரத்தையும் ஒரு ஆளுகையும் தந்தார். ஆனா இந்த சத்துரு முதல் மனுஷனாகிய ஆதாமையும் ஏவாளையும் என்ன பண்ணிட்டான், தந்திரமாய் வஞ்சித்து அவர்களுடைய ஆளுகையை எடுத்துக்கொண்டான்.
கத்த சொல்லுகிறார், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். அப்ப அந்த இடத்துல ஸ்திரீனுடைய அந்த சுதந்திரம் கட் பண்ணியாச்சு, மனுஷனுடைய சுதந்திரத்தை கட் பண்ணியாச்சு, அவன் பூமியின் மேல உள்ளதான அந்த அதிகாரத்தை எல்லாம் என்ன பண்ணியாச்சு, கட் பண்ணி எடுத்தாச்சு. நீங்க இயேசுவை அந்த பிசாசு சோதிக்கும் போது பாத்தீங்கன்னா, நீ என் பாதத்துல விழுந்து பண்ணி இந்த பூமி எல்லாம் இந்த ராஜ்யத்தை அவருக்கு முன்னாக அந்த ராஜ்யத்தை எல்லாம் காத்தி இவைகள் எல்லாம் என்கிட்டே இருக்கு, நான் உனக்கு தரேன். அப்ப தேவன் போய் நீ அதுக்கு அதிகாரி கிடையாது, தேவன் தான் அதிகாரின்னு சொல்லல. ஆனா கத்த சொல்லுகிறார், அதல்ல உன்கிட்ட அது இருக்கு அப்படின்னு கத்தரை அங்க என்ன பண்றாரு, ஒத்துக்கிறார். பூமியினுடைய அதிகாரங்களும் பூமியினுடைய ஆசீர்வாதங்களையும் சத்துரு மனுஷன் கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டான். அவன் அழிக்கும்படியா கொல்லும்படியா தான் ஆசைப்படுகிறான். ஆனா யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் நமக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் நினைக்கிறாரா, நம்மளை ஆசீர்வதிக்கும்படியா கர்த்தர் நினைக்கிறார். ஆனா சத்துரு அந்த ஆசீர்வாதங்களை கொள்ளையடித்து போகும்படியா சத்துரு பிரயாசப்படுகிறான். இதைதான் நம்ம என்ன பண்றோம் இந்த இடத்துல பார்க்கிறோம். நம்ம அதற்காக தான் போரடிக்க வேண்டும் கர்த்தர் சொல்லுகிறார். லூக்கா 4வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாமா? 4வது அதிகாரம் 5-6 வசனங்கள். லூக்கா. சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்துல அவருக்கு காமிக்கிறாரா போதும். இதுதான் இப்ப சொன்ன காரியம். ஒரு நிமிஷத்துல உலகத்துல இருக்க எல்லா காரியத்தையும் அவன் காமிச்சு முடிக்கிற அளவுக்கு பிசாசுடைய வல்லமை பெருசா இருக்கு. நம்மளுடைய ஆசீர்வாதம் அது. ஒரு வேத பண்டிதர் அவர்கள் சொல்ற காரியம் என்னன்னா, ஆதாமுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட ஆளுகையை கொடுத்திருந்தாரு அப்படின்னா, ஆதாம் பார்த்து வானத்தை பார்த்து நீ இப்ப மழைய பெய்ய அப்படின்னா பெய்யுமா, அந்த அளவுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருந்தார் வானத்தின் மேலும் பூமியின் மேலும். இன்னைக்கு நம்ம போயிட்டு வெயில் கொஞ்ச நேரம் இல்லாம இருன்னு சொன்னா இருக்குமா, இல்லை மழைவான்னு சொன்னா வருமா? அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை பிசாசு என்ன பண்ணிக்கிட்டான், எடுத்துக்கிட்டான். இப்படி இந்த அதிகாரத்தை எடுத்த பிசாசு நம்முடைய ஆசீர்வாதங்கள், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களையும் அவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறான், எடுத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறான். இதை தான் கர்த்தர் அழித்து போடணும்னு நினைக்கிறான். இந்த பிசாசின் வல்லமைகளை கர்த்தர் அழித்து போடணும்னு நினைக்கிறார். கொலோசியர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆசீர்வாதங்களை திருடி செல்லுகிறதான அந்த மீதியானிய வல்லமையை கர்த்தர் சிலுவையில் ஆணி அடித்தாரோ. கொலோசியர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே கர்த்தர் என்ன பண்றாரு, வெற்றி சிறந்தார். இயேசுடைய வாழ்க்கையை பாருங்க. அவர் அந்த சத்ருவோடு போராட ஆரம்பித்தார். அவருடைய வாழ்க்கையின் தொடக்கத்திலிருந்து, அவர் பிறந்ததிலிருந்து தன்னை அழிக்க நினைக்கிற சத்ருவோடு போராடி தான் நித்தியமான ஒரு ஆசீர்வாதங்களை நமக்கு என்ன பண்ணாரு, பெற்று தந்தார். இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் பிரயாசப்படுறோமா? நான் ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றதுக்காக கர்த்தரிடத்துல கேட்கிறோமா, எனக்குரிய ஆசீர்வாதங்களை தாங்க. ஒரு பக்கத்துல சில பேர் சொல்லுவாங்க, நீ உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணாத, ஆனா நீ கேட்டதானே கர்த்தர் தருவாரு. அளவுக்கு மிஞ்சி போனாதான் தப்பு. ஆனா நமக்கான தேவைகளை நாம் கர்த்தரிடத்துல கேட்டு அதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் போராட வேண்டும். ஏன்னா உன்னோட ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கலன்னா அந்த சத்துரு அவைகளை எடுத்துக்கொண்டு போயிடுவான். உன்னுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளவில்லைன்னா அது வேற யாருக்காவது போய்விடும். அதனால நமக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் போராடி என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். எஸ்தருடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க, எஸ்தரும் மொர்தெகாயும் உபவாசம் பண்றாங்க 3 நாள். தன்னுடைய ஜனத்தை பாதுகாக்கும்படியா, தன்னுடைய ஜனம் அழிந்து போகக்கூடாதுன்னு நினைச்சு 3 நாள் உபவாசித்து கர்த்தருடைய சமூகத்துல போராடுறாங்க. ராஜா கிட்ட போயிட்டு என் ஜனத்தை பாதுகாருங்கன்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு நாம் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கா, அதாவது ஆசீர்வாதங்கள்னா நம்முடைய குடும்பத்துக்கா, நம்முடைய வேலைக்கா நாம் போராடுகிறோமா, நாம் இன்னும் அதிகமா ஜெபிக்கிறோமா அப்படின்றதை கர்த்தர் பார்க்கிறார். தாவீதோட வாழ்க்கையை பாருங்க. தாவீது எழும்புற வரைக்கும் கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்களை துன்பப்படுத்தி கொண்டே தான் இருந்தான், நிந்தித்து கொண்டே தான் இருந்தான். என்னைக்கு தாவீது எழுந்து ஒரு கூழாங்கல்லை எடுத்து போரடிக்க ஆரம்பித்தாரோ அன்னைக்கு தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயம் கிடைத்தது. நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை நம் கையில் தான் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார்.
தெபோரால் பார்த்தீங்கன்னா, தெபோரால் எழும்பும் வரையிலும் இஸ்ரவேலில் உள்ள கிராமங்கள் பாழடைந்து இருந்ததாம் வசனம் சொல்லுது. நியாயாதிபதிகள்ல வாசிங்கன்னா தெபோரால் எழும்பும் வரையிலும் இஸ்ரவேலுடைய கிராமங்கள் பாழடைந்து போனது. பட்டணங்கள் பாழடைந்து போனதுனா கூட சரி ஓகேன்னு, ஆனா கிராமங்கள் பாழடைஞ்சு போச்சுன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்றதை தான் அங்க சொல்லப்படுது. நாம் எழும்பாத வரைக்கும், நாம் கத்தருக்காய் எழுந்து போரடிக்காத வரைக்கும் கத்தர் நம்மோடு பேச மாட்டார். அன்னைக்கு மாத்திரம் கிதியோன் போய் அந்த களத்துல இருந்து போரடிக்கலனா கத்தருடைய தூதன் நீ பராக்கிரமசாலி, நீ எழுந்து போ, மீதியானர் உன் கையில தருவேன்னு கத்தர் சொல்லியிருக்க மாட்டார். நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக நாம் கத்தரிடத்துல போராடும் போதுதான் கத்தர் நமக்கான ஆசீர்வாதங்களை என்ன பண்ணுவாரு, நிச்சயமாய் நமக்கு தருவார். அதை தான் கத்தர் சொல்லுகிறார். ஏசாயா 41 அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ போரடிக்கிறதற்கு மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். கத்தர் சொல்லுகிறார், நம்மளை புதிசா மாத்துறாரா. நீ கத்தருக்காக நின்று போராடும் போது நான் உன்னை மாற்றுவேன் கத்தர் சொல்லுகிறார். நாம் எப்பப்பெல்லாம் அப்பா நான் என்னால முடியாதுன்னு சொல்லி ஆனா நம்மளால போரிட முடியாது, சத்துருக்களை எதிர்த்து போராட முடியாதுதான். ஆனா கத்தருடைய ஆவியானவர் சொல்றார், நான் உன்னை புதிதான எந்திரமாய் மாற்றுறேன், உன்னை கூர்மையான எந்திரமாய் மாற்றுகிறேன், நீ போய் போரிடுன்னு கத்தர் சொல்லுகிறார். நாம் போரிடும் போது அந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க, நீ மலைகளை என்ன பண்ணுவ, மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவாயா. ஏதாவது நடக்குமா? நம்மளுடைய சுய எண்ணத்துல பார்த்தோம்னா மலையை போய் மிதிச்சு நொறுக்க முடியாது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருப்பார்னா நமக்கு விரோதமாய் மலை போல பிரச்சனைகள் வந்தாலும் அவைகளை மிதிக்கும்படியான பலனை நமக்கு என்ன பண்ணுவாரு, தருவார். அதற்காக நம்மளை ஒரு புதிதான கூர்மையான எந்திரமாய் மாற்றுவேன் கர்த்தர் சொல்லுவார். 12வது வசனம் 13 14 பார்த்தீங்கன்னா, உன்னோடு போரிடுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாத இல் பொருள் ஆவார்கள், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுவார். யாக்கோப் என்னும் பூச்சியை, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமை பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பர் உரைக்கிறார். பாருங்க, நான் கத்தருக்காக எப்பா நான் போரிட என்னோட பிரயாசத்தை நான் எடுக்கிறேன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்க எடுத்து வைங்களேன். கர்த்தர் சொல்லுகிறா, நான் உனக்கு துணையா நிற்கிறேன், உன் சத்துருக்களை உன் கரத்துல நான் ஒப்பு கொடுப்பேன், உன்னோடு போரிடுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாயின்னு கர்த்தர் சொல்லுகிறார். நாம் எப்ப நம்மளுடைய ஆசீர்வாதங்களுக்காக, நம்முடைய சுதந்திரங்களுக்காக நாம் போராட ஆரம்பிக்கிறோமோ அப்ப கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். கர்த்தர் நமக்கு துணையா நிற்க ஆரம்பிச்சிருவார். உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன் வலது கையை பிடித்து நடத்துவேன். வலது கையை பிடித்து நடத்துறதுனா என்னது? வலது கையை பிடித்து நடத்துவேன் கர்த்தர் சொல்லுகிறார். கூடவே இருக்கிறது. நீதியின் வலது கருத்தா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஆன்சர் வரல. ரைட் பாத், அதுதான் அவங்க சொன்னாங்க. வலது கையை பிடித்து அப்படின்னா என்ன தெரியுமா? வலது கையில தான் எல்லாமே செய்வோம். நாம் செய்யற வேலை, சாப்பிட்றது, எதுவா இருந்தாலும் அடிக்கிறனா கூட எதுதான் தூக்கும்? ரைட் ஹேண்ட் தான். நீ செய்யற எல்லா வேலையிலையும் கூட இருப்பேன்னு கர்த்தர் சொல்ற. நீ எதை செஞ்சாலும் என்ன பண்ணுவேன்? உன் கூட இருப்பேன். நீ ஒரு காரியத்தை நீ ஏதாவது எடுக்கிறனா அந்த இடத்துல நான் உன் வலது கரத்தை பிடிப்பேன். அதுதான் கர்த்தர் சொல்ற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளோட வலது கரத்தை தூக்கி சொல்லாம, அப்பா என் வலது கரத்தை என்ன பண்ணுங்க, பிடிங்க ஆண்டவரை, என் வலது கரத்தை பிடிச்சு நான் செய்யற எல்லா காரியத்திலும் என்ன பண்ணுங்க, என்ன நடத்துங்க ஆண்டவரை, நடத்துங்க. ஆமே. இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 காரியங்களை மாத்திரம் பார்த்துருவோம். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 16வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய சகோதரர் மகன் லோத்துவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா அங்க ஆபிரகாம் வயசானவரா இருந்தாலும் போய் யுத்தம் பண்றார். போய் யுத்தம் பண்ணும் போது எதையும் மீதியா வைக்கலையா. அந்த வசனத்தை நீங்க போய் அப்புறமேட்டா வீட்டுல வாசிச்சு பாருங்க. இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க இன்னைக்கு ராத்திரி கூட. ஆபிரகாம் பாத்தீங்கன்னா லோத்துவும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒன்றும் அவர்கள்ட்ட விடாம எல்லாத்தையும் மீட்டு கொண்டாராம்.
நாம என்னைக்கு போரிடுறோமோ அன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆபிரகாம் போரிட்டது 3 ராஜாக்களுக்கு. இவர் ஒரு சின்ன கூட்டம், கூடாரத்துல வசிக்கிறவர், ஒண்ணுமே இல்ல. அந்த 3 ராஜாக்கள் எத்தனையோ ராஜாக்களை ஜெயித்து அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனா ஆபிரகாம் சின்ன கூட்டம், அவங்க கூட அவரோட உடன்படிக்கை பண்ணினதானோ மம்ரே என்ற ஒரு கூட்டத்தை மாத்திரம் சேர்த்துக்கிட்டு ஒரு சின்ன கூட்டம் அவங்களுக்கு எதிராக, அந்த 3 ராஜாக்களுக்கு எதிராக போய் யுத்தம் பண்ணும் போது என்னென்னலாம் இவங்களோட ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு போனாங்களோ அதெல்லாம் திருப்பி கொண்டு வந்தாராம். நாம் சின்ன கூட்டமா இருக்கலாம், மனுஷ கண்கள்ல பார்க்கும்போது அற்பமா நினைக்கலாம். ஆனா என்னைக்கு நாம் போரிடுவோமோ, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போமோ, கர்த்தர் நமக்கான ஆசீர்வாதங்களை என்ன பண்ணுவாரு? தருவார். ஒரே ஒரு வசனம், ஒருத்தரோட லைஃப்ல, தாவீதோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனான்னு கேட்கிறார். இந்த இடத்துல தாவீதனுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது. தாவீது அவரோட கூட்டமும் வசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. தாவீது ஒரு யுத்தத்துக்கு போகும்போது எதிரிகள் என்ன பண்றாங்க, இவரோட பாளையத்துக்கு வந்து இவரோட ஆஸ்திகள், சொத்து, இவரோட மனைவி, பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்ப தேவன்கிட்ட போய் கேட்கிறாரு, நான் அந்த இடத்துக்கு போய் யுத்தம் பண்ணனா நான் அதை திருப்பி கொள்ளுவேனா அப்படின்னு சொல்லி தாவீது கேட்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நீ போனா அதை என்ன பண்ணுவ? திருப்பி கொள்ளுவ. எப்படி தெரியுமா திருப்பி கொண்டாரு? 30வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் சிறிதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். நீங்க என்னைக்கு கர்த்தருக்காக போராட உங்களோட பிரயாசத்தை எடுக்கிறீங்களோ, கர்த்தர் சொன்ன விதத்துல நீங்க போராட ஆரம்பிக்கிறீங்களோ, ஒரு சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எதையும் விட மாட்டீங்க. இந்த நாள் இன்னைக்கு நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க, எப்பா இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்கிட்ட இருந்து பிசாசு ஒரு வேலை எடுத்துக்கிட்டு இருந்திருக்கான், இவ்வளோ நாள் என்னோட சந்தோஷத்தை எடுத்துக்கிட்டான், இவ்வளோ நாள் என்னோட ஆசீர்வாதங்களை எடுத்துக்கிட்டான். ஆனால் இன்னைக்கு ஜெபம் பண்ணுறேன், என்னென்னலாம் நான் இது வரைக்கும் இழந்தனோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, எனக்கு திருப்பி தாங்கன்னு கேளுங்களேன். கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு? தருவார். எந்தெந்த இடத்துலலாம் தோத்து போனோமோ அந்த இடத்துலலாம் நமக்கு என்ன பண்ணுவார்? ஜெயத்தை தருவார். அநேக இடங்கள் அநேக சத்துருக்கள் நம்மோடு போராடி நம்மளை மேற்கொள்ள முடியான்னு நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறா, ஒரு பலனை நமக்கு என்ன பண்றாரா? தருகிறாரா. என்னாகமம் 23வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்டாமிருகத்தின் பலனை தராராம். 24வது அதிகாரம் என்னாகமம் 24வது அதிகாரம் 8வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருந்தது, ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி. இந்த இடத்துல பாருங்க, அவர்களுக்கு காண்டாமிருகத்தின் பலனை தருகிறாரா. அவர்களுடைய சத்துருக்களை அவர்கள் அழித்து போடுவார், அம்புகளினால் அழித்து போடுவார். நீங்க என்னைக்கு கர்த்தருக்காய் போராட ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆரம்பிச்சிடுவார். உங்களுக்காக ஒரு காண்டாமிருகத்தின் பலனை தருவார். காண்டாமிருகத்தின் பலன் எனக்கு ரொம்ப நாளே யோசனை இருந்துச்சு. காண்டாமிருகத்தின் பலன் ஏன் கர்த்தர் தருகிறார்? காண்டாமிருகத்தின் பலன் ஏன் ஒரு எலிஃபென்ட்டோட பலனை தரலாம் நான் நினைச்சது. யானை வந்து ரொம்ப பலமான, ஏன் யானையோட பலனை தருவான்னு ஒரு இடத்துலயும் சொல்லலையே. ஏன்னா இல்ல சிங்கம் ரொம்ப பலசாலி, என்ன சொல்ல, காட்டுக்கே அதானே ராஜா, அதோட பலனை தருவேன்னு சொல்ல. ஏன் ஒரு நாள் வந்துச்சு, அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. காண்டாமிருகத்தின் கொம்பை குறிச்சு கர்த்தர் ஞாபகப்படுத்தினா. அப்ப காண்டாமிருகத்துக்கு என்ன இருக்கும்? எத்தனை கொம்பு இருக்கும்? 2 3 ஜபா? 2, ஒரே கொம்பு தான். ஒரு கொம்பு தான் காண்டாமிருகத்து. கர்த்தர் சொன்னாரு, நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை கர்த்தர் மாத்திரம்தான். ஒரே பலன் கர்த்தர் தான். நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரே பலன் கர்த்தர் மாத்திரம்தான். கர்த்தர் தான் நம்மளுடைய பலன், வேற நம்பிக்கையே கிடையாது. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிற ஒரே கொம்பு உள்ள காண்டாமிருகத்தை பார்த்து வச்சு சொல்றாரு, உனக்கான பலன் நான் மாத்திரம்தான், நான் மாத்திரம்தான் உன்னோட பலன்.
வேறு எதுவுமே உனக்கான பலன் கிடையாது. நீ என்ன பலனா கொண்டு யுத்தத்துக்கு போ, நீ போரிடு, போராடு, உனக்கான ஆசீர்வாதங்களை நான் என்ன பண்ணுவேன், தருவேன். 2 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 51:9-10 வாசிங்களேன். ஏசாயா 51:9-10. எலும்பு எலும்பு பலன் கொள், கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு, ராகாப்பை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. ஆ ஆ கர்த்தர் சொல்லுகிறா நம்மை பார்த்து, நீ எலும்பு, நீ கர்த்தரின் புயம், நீ எலும்புன்னு கர்த்தர் சொல்லுகிறா. நம்மளை வச்சுதான் என்ன பண்ணுவாரா, ஆழங்களை பிரிப்பாராம், சமுத்திரத்தை வச்சு போக பண்ணுவாராம். நம்ம முதல்ல பாடணும் பார்த்தீங்களா, கடற்கரையும் நம்ம சமுத்திரத்தையும் 2ஆய் பிளக்கும்படியா நம்மை கொண்டு செய்வாராம். கர்த்தர் இந்த இடத்துல சொல்ற, நாம் என்னைக்கு எலும்புவோமோ அன்னைக்கு கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரு, பலப்படுத்துவார். இந்த இடத்துல ராகாப்பை துண்டித்து வலு சர்ப்பத்தை வதைத்தது நீதான் அல்லவோ. ராகாப்னா என்னன்னா எகிப்து. ராகாப்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா எகிப்து. வலு சர்ப்பம் அப்படின்னா சமுத்திரத்துல ஒரு பெரிய சர்ப்பம் இருக்குமா, அது நைல் நதிக்கு போகுமா, அதாவது நைல் நதியுடைய ஆளுகையை காட்டுது, அதாவது எகிப்தினுடைய ஆளுகை. எகிப்து ராஜாவா இருந்தாலும் சரி, எகிப்து ராஜ்யமா இருந்தாலும் சரி, அது ஆளுகையா இருந்தாலும் சரி, எதுவும் உன்னை அணுகாது அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்திலேயே நீ இருந்தாலும் அந்த வல்லமையை நீ மேற்கொள்ளுவ. ஒருவேளை தூரத்துல நீ இருந்தாலும் உன்னை எகிப்தின் ஆளுகை வல்லமை உன்னை ஆளுகை செய்யுமானா அந்த வல்லமையை நீ மேற்கொள்ளுவ. நீ என்னைக்கு நாம் கர்த்தருக்காய் எழும்புகிறோமோ அன்னைக்கு கர்த்தர் நமக்காய் எழும்பி நமக்காய் யுத்தம் பண்ணுவார். ஒரு 2 நிமிஷம் டைம் ஆயிடுச்சு, நம்ம ஜோம் பண்ணி முடிக்கலாம். கர்த்தர் நம்மோடு யுத்தம் பண்ண, நமக்காய் யுத்தம் பண்ண வேணும். நாம் கர்த்தருக்காய் நிற்கும் போது கர்த்தர் சொல்லுகிறா, கர்த்தரின் புயமே எலும்புன்னு நம்மளை பார்த்து சொல்லுகிற. ஜோம் அல்லாமா, அப்பா எனக்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு தாங்க, எனக்கான ஆசீர்வாதங்களை எனக்கு தாங்க. நான் இது வரைக்கும் என்னென்ன ஆசீர்வாதங்களெல்லாம் இழந்து போயிருக்கனோ அந்தந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் எனக்கு தருவீராக. ஒரு 2 நிமிஷம் கேளுங்க பார்க்கலாம். நம்ம கேட்ட ஜோம் பண்ணி நம்ம முடிக்கலாம். அப்பா எனக்கான ஆசீர்வாதங்களை எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஐயா. நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் தருவா. இன்னைக்கு வசனத்துல நாம் போரடிக்க ஆரம்பித்தால் தான் கர்த்தருடைய தூதன் நமக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். நீங்க கேளுங்க, அப்பா இந்தந்த ஆசீர்வாதங்கள்லாம் நான் இழந்திருக்கேன், இந்தந்த காரியங்கள்லாம் சத்துரு என்கிட்ட இருந்து திருடிட்டு போயிருக்கான், என் சந்தோஷத்தை அநேக நேரங்களில் திருடி இருக்கான், என்னுடைய ஆசீர்வாதங்களை அநேக நேரத்தில் திருடி இருக்கான். அப்பா எனக்கான நன்மை